குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சூரியன் செவ்வாய் சேர்க்கை பலன்கள். இந்த நட்பு கிரகங்களான சூரியன் செவ்வாய் இணைவு கொண்ட ஜாதகர்களுக்கு ஆளுமையை அதிகப்படுத்தும் தன்மை கொண்டது. அரச கிரகமான சூரியனும் சேனாதிபதி கிரகமான செவ்வாயும் இணையும் போது ஜாதகருக்கு தான் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். லக்னம் முதல் 12 வீடுகளிலும் சூரியன் செவ்வாய் இணைந்து இருந்தால் விதவை தோஷம் ஏற்படும் என்று முடிவுக்கு வர முடியாது. சூரியன் செவ்வாய் இணைவு பெற்ற ஜாதகத்தில் 1000-ல் 2 அல்லது 3 பேருக்கு இது போன்ற சம்பவங்கள் நிகழலாம். சூரியன் செவ்வாய் இணைவு என்பது மாங்கல்ய ஸ்தானம் என சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துடன் தொடர்பில் இருந்தால் இந்த நிகழ்வு நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரனின் பார்வை இருந்தால் இந்த தோஷம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். உதாரணமாக மேஷ லக்னத்தில் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறது என வைத்துக்கொள்வோம். 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்தால், அதாவது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்தால் தோஷம் நிவர்த்தியாகிவிடும். சூரியன் செவ்வாயுடன் இணைந்த நிலையில் சுக்கிரன் இருந்தாலும் இந்த தோஷம் நிவர்த்தியாகும். வளர்பிறை சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ அல்லது மேஷம் மிதுனத்திலோ இருந்தாலும் இந்த தோஷம் நிவர்த்தியாகும். சேரும் அனைவருக்கும் குற்றம் தரும் அமைப்பு சூரியன் செவ்வாய் அமைப்புக்கு கிடையாது. ஒரு சில நேரத்தில் அரசாங்கத்தின் உயர் பதவிகள், மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனைகள், பொருளாதார வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பையும் இந்த சூரியன் செவ்வாய் அமைப்பு ஏற்படுத்தி தரும். இயற்கை சுபர்களின் வீடுகளில் இந்த இணைவு இருந்தால் கடுமையான பாதிப்புகளை தருவதில்லை. உதாரணமாக தனுசு, மீனம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிகளில் சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் கடுமையான தோஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. மேலும் ஒரு ஜாதகருக்கு சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வரக்கூடிய சாத்தியம் இல்லாத போது கூட இது போன்ற பாதிப்புகளை ஜாதகர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வணக்கம். நன்றி.